எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்க பார்க்க போறது நிட்டை நிலையும் திருவைந்தெழுத்தையும். நிட்ட நிலை பற்றி திருவைந்தெழுத்தோடு ஒப்பிட்டு பாடியிருக்கிற பட்டினத்து அடிகள் சொல்லி இருக்கிற பாடலை யாரு எங்களுக்கு ஆனந்தராஜன் ஐயா, இந்த புத்தகம் தானே நாங்கள் திருவருட்பயன் படிக்கிறோம். அவர் பட்டினத்தார் அடிகளின் பாடல் எடுத்து எங்களுக்கு இந்த பஞ்சாட்சரம் நாங்க படிச்சுனாங்க தானே திருவைந்தெழுத்து இந்த 9வது அதிகாரத்துல, அதுக்கு பட்டினத்தார் அடிகளின் பாடல் எடுத்து இதுல சொல்லி இருக்கிறார். அப்ப இது ஏன் நான் சொல்றேன்னா, பட்டினத்தார் அடிகளும் சைவ சித்தாந்த கருத்துக்கள் பற்றி இருக்கு. நாங்கள் அவற்றை புத்தகங்களை படிக்க தெரிய வரலாம். ஏனென்றா இப்ப இது புதுசா இருக்குது. சைவ சித்தாந்தம் பற்றி பட்டினத்தார் அடிகள் பாடியிருக்கிறார் என்று சொல்லிக்க, அப்ப இதை நான் தேடி பார்த்தேன். இது எங்க வருகிறது பட்டினத்தார் புத்தகம் என்னட்ட இருக்கிறபடியா திருவேகம்ப மாலையில 10வது பாடலாக இருக்குது. திருவேகம்ப மாலை ஒவ்வொரு தலைப்புகளும் இருக்கு. பட்டினத்தார் அடிகள் என்ற பாடல் நிறைய இருக்கு. ஒவ்வொரு தலைப்புக்கு கீழே நிறைய பாடல்கள் இருக்கு. இந்த பாடல் திருவேகம்ப மாலையில 10வது பாடல். உங்கள்கிட்டையும் புத்தகம் இருந்தா நீங்களும் பார்த்து கொள்ளுங்க. சத்யாவுக்கு ஆர்வமா இருக்கும் என்று நினைக்கிறேன். பாருங்க. இப்ப நாங்கள் தலைப்புக்குள்ள போகலாம். பட்டினத்து அடிகள். நிட்டை நிலையை விளக்க வந்த பட்டினத்து அடிகள் அதிசூக்குமம் காரணம் மகா காரணம் ஆகிய பஞ்சாட்சரங்களை குறிப்பாக அமைத்து உணர்த்தியிருத்தலை காணலாம் அச்செய்யுள் வருமாறு. அப்ப நிட்ட நிலைய விளக்க வந்த பட்டினத்தடிகள், நிட்ட நிலையை பற்றி பட்டினத்தார் அடிகளும் சொல்ற. அப்ப அதுக்கு எப்படி சொல்றாருண்டா, அதிசூட்சுமம் காரணம் மகாகாரணம் ஆகிய திருவைந்தெழுத்துகளை பஞ்சாட்சரங்களை குறிப்பாக அமைத்து உணர்த்தி இருத்தலை காணலாம். அந்த பாடலை படிக்கிறேன். மாயா நட்டோரையும் மாயா மெலமெனும் மாதரையும் வீய விட்டோட்டி வெளியே புறப்பட்டு மெய்யருளாம் தாயுடன் சென்று பின் தாதையை கூடி பின் தாயை மறந்து ஏயும் அதே நிட்ட என்றான் எழிற்கட்சி ஏகம்பனி என்றுதான் அந்த பாடல்கள் எல்லாம் முடியுது. இதுக்கு என்ன பொருள் சொல்றார்? இந்த திருவைந்தெழுத்தோடு எப்படி இதே ஒப்பிட்டு இந்த நிட்ட நிலையை சொல்றாருன்றத விளக்குறார் இந்த ஆசிரியர். நண்பரையும் மனைவியையும் விட்டு விலகி வெளியே புறப்படுதலை முன்னே குறிப்பிடுகிறார். அப்ப நண்பரையும் மனைவியையும் விட்டு விலகி வெளியே புறப்படுதலை முன்னே குறிப்பிட்டார். இந்த முதல் அடியில வருதல்ல, மாய நட்டோரையும் மாயாமலமெனும் மாதரையும். அப்ப நட்டோர் என்பவர் இங்க நண்பர் என்று சொல்லப்படுகிறது. அங்கே ஆன்மாவுக்கு நண்பராக இருப்பவை திரோதான சக்தியும் அதனால் கூட்டுவிக்கப்படுகின்ற மாயை கன்மங்களும் ஆகும். அப்ப இங்க நட்டோர் என்றது நண்பரை குறிக்குது. அப்ப இங்க ஆன்மாவுக்கு நண்பராக இருப்பவை திரோதான சக்தியும் அந்த திரோதான சக்தியால கூட்டுவிக்கப்படுகின்ற மாயை கன்மங்களும் என்று சொல்லப்படுகிறது. இந்த புத்தகத்தை இந்த கருத்து அங்கேயும் வருகுது. பட்டினத்தாட்ட புத்தகம் நாம் வச்சிருக்கிறது திரு வி.கே. ஐயா எழுதின புத்தகம் பட்டினத்தார் பாடல்கள். அப்ப இவை இந்த ஐந்தெழுத்தில் இவை நகாரத்தால் குறிக்கப்படுகின்றன. எங்களுக்கு தெரியும், நாங்கள் திருவைந்தெழுத்துக்கு ஒவ்வொரு எழுத்தும் என்னென்ன பொருளை குறிக்குதுன்னு நான் பார்த்தனாங்கள். அதை நான் திருப்பி சொல்லிலேன்னு நேரம் தான் வீணாகும். அப்ப நீங்க அந்த திருவைந்தெழுத்தின் வகைகள் எல்லாம் நான் சொல்லி இருக்கிறேன். அப்ப இங்கே ஆன்மாண்ட நண்பர் என்று சொல்றது திரோதான சக்தியும் அதனால கூட்டிவிக்கப்படுகின்ற மாயை கன்மங்களும் ஆகும். ஐந்தெழுத்தில் இவை நகாரத்தால் குறிக்கப்படுகின்றன. அப்ப ஐந்தெழுத்துல இவை இந்த என்ன எழுத்தால குறிக்கப்படுகின்றன? நகாரம் என்ற எழுத்தால குறிக்கப்படுகின்றன. மாதர் என்ற சொல் இங்கு மனைவியை குறிக்கும். மாதர் என்ற சொல் மனைவியை குறிக்கும். அந்த முதலாவது வரியில வருது தானே, மாய நட்டோரையும் மாயாமெலமெனும் மாதரையும். ஆன்மாவுக்கு மனைவியாக சொல்லப்படுவது ஆணவ மலம். அப்ப அங்க நட்டோர் ஆன்மாவுக்கு நண்பர் எது? திரோதான சக்தியும் மற்றது நண்பராயிருக்கிறது திரோதான சக்தியும் அதனால கூட்டுவிக்கப்படுகின்ற மாய கன்மங்களும். இங்கே ஆன்மாவுக்கு மனைவியாயிருக்கிறது ஆணவ மலம்.
ஆணவத்தை மனைவியாக கூறும் வழக்கினை திருவருட்பயனிலும் அறிந்துள்ளோம். செய்யுள் 25ல நாங்க பார்த்திருக்கிறோம். ஆணவ மலத்தை மனைவியாக சொல்றது எவ்வளவுண்டு நிறைய 10 குறள் பார்த்திருக்கிறோம். பார்த்துக்கொள்ளுங்க. 3வது அதிகாரம் மட்டும் நினைக்கிறேன். இருள் மலம் என்று பார்த்தினாங்க. அதனை மாயாமலமெனும் மாதர் என்கிறார். அப்ப அந்த ஆணவ மலத்தை வந்து மாயாமலமெனும் மாதர் என்று சொல்றது இங்க மனைவியை குறிக்குது. அங்க நட்டோர் என்றது நண்பரை குறிக்குது. அப்ப இங்க மாயாமலம் என்று சொல்றது ஆணவ மலம். ஏன் ஆணவ மலத்தை மாயாமலம் என்றா, ஆணவம் என்றுமே அழியாமல் நிற்கின்ற மலம். ஆணவம் வந்து எப்பவுமே அழியாது. நாங்க பார்த்து முத்தி நிலையிலையும் வரத்த வித்து போல வலுவிழந்திருக்குமே ஒழிய அழியாது. ஆதலின் அதனை மாயாத மலம் என குறிக்கின்றார். அப்ப அது எப்பவுமே அழியாமல் இருக்கிறபடியால தான் அதை மாயாத மலம் என்று குறிப்பிடுகிறார். ஆறு பட்டினத்தார். ஐந்தெழுத்தில் இம்மலம் மகாரத்தால் குறிக்கப்படுகின்றது. அப்ப திருவைந்தெழுத்துல மகாரத்தால குறிக்கப்படுகிறது வந்து ஆணவ மலம். நாவால குறிக்கப்படுகிறது நாண்ட எழுத்தால குறிக்கப்படுகிறது திரோதான சக்தியும், அதனால கூட்டிவிக்கப்படுகின்ற மாய கண்மங்களும். திரோதான சக்தி முதலிய நண்பரையும் ஆணவ மலமாகிய மனைவியையும் நீக்குதலை வீய விட்டு ஓட்டுதல் என்கிறார். அப்ப இங்க 2வது வரியில வருது தானே, வீய விட்டோட்டி வெளியே புறப்பட்டு மெய்யருளாம். அப்ப வீய விட்டோட்டி என்றால் திரோதான சக்தி முதலிய நண்பரையும், திரோதான சக்தி முதலிய என்றது வந்து அங்க மாய கண்மங்களை வருகுது. அப்ப திரோதான சக்தி முதலிய நண்பரையும் ஆணவ மலமாகிய மனைவியையும் நீக்கிதலை வீய விட்டோட்டுதல் என்கிறார். இது திருவைந்தெழுத்தில் நகார மகாரங்களை நீக்குதலை குறிக்கும். அப்ப திருவைந்தெழுத்துல நானா மானா அந்த எழுத்துக்களை நீக்குதலை குறிக்கும். அடுத்து நண்பரையும் மனைவியையும் விட்டு பிரிந்து தாயை வந்து அடைய வேண்டும் என்கிறார். அப்ப நண்பரையும் மனைவியையும் விட்டு பிரிஞ்ச பிறகு தாயை வந்து அடைய வேண்டும் என்கிறார். தாயாக இருப்பது திருவருள். தாயாக இங்க இருப்பது வந்து திருவருள். நண்பராக இருக்கிறது நான் என்ற எழுத்து நட்டுவோர் என்று சொல்லினந்தானே, நட்டோர் என்று. திரோதான சக்தியும் மாய கண்மங்களும். பிறகு மனைவி வந்து ஆணவ மலம். இங்க திருவருள் தாய் வந்து திருவருள். எல்லாத்தையும் ஞாபக உறவு முறையோட சொல்லி கொண்டு வருகினோம். அப்ப ஐந்தெழுத்தில் திருவருள் வகாரத்தால் குறிக்கப்படுகிறது. அப்ப இங்க திருவருள் வந்து வகாரத்தால குறிக்கப்படுகிறது. அதனோடு கூடுதலாவது முன்பு போல நகார மகாரங்களோடு கூடாது வகாரத்தோடு இணைந்து நிற்றல். அப்ப ஐந்தெழுத்துல திருவருள் வந்து வ என்ற எழுத்தை குறிக்குதுன்னு பார்த்துனாங்க. அப்ப ஐந்தெழுத்தில் திருவருள் வகாரத்தால் குறிக்கப்படுகிறது. அதனோடு கூடுதலாவது, அந்த திருவருளோடு கூடுதலாவது முன்பு போல என்றா நகார மகாரங்களோடு கூடாது. நகார மகாரங்களோடு முதல் சொன்னதானே, அதோட சேராமல் கூடாது வகாரத்தோடு இணைந்து நிற்றல். வகாரத்தோட மட்டும் இணைந்து நிற்றல். இது சிவாய என்னும் அதிசூட்சும பஞ்சாட்சரம் ஆகும். அப்ப இது வந்து அதிசூட்சுமம் முத்திக்குரிய பஞ்சாட்சரம் என்னும் பார்த்தினாங்க. சிவாய நகார மகாரங்களோட கூடாமல் வகாரத்தோட இணைந்திருக்கிறது. தாயுடன் செல்லுதலாவது யகாரத்தையும் நீக்கி 2 எழுத்தாக கணித்தல். அப்ப தாயிட்ட வாரது வந்து தாயாக இருப்பது வந்து திருவருள். தாயுடன் செல்லுதலாவது, தாயோட செல்லுதலாவது யகாரத்தையும் நீக்கி 2 எழுத்தாக கணித்தல். யாவும் போட்டுதண்டா சிவாயவில யாவும் போட்டுதண்டா என்னது சிவ என்றதான் பெறும். இது காரண பஞ்சாட்சரம் ஆகும். தாயை கூடிய பின் தாயை மறந்து விடுதலாவது வகாரத்தையும் நீக்கி சிகாரத்தோடு மட்டும் இருந்து விடுதல். இது மகா காரண பஞ்சாட்சரம் ஆகும். இங்க 3வது வரியில் என்ன சொல்லினாம், தாயுடன் சென்று பின் தாதையை கூடி பின் தாயை மறந்து. தாயுடன் சென்று
பின் தாயை கூடி பின் தாயை மறந்து. அப்ப அங்க தாயை நண்பரையும் மனைவியையும் விட்டு பிரிஞ்ச உடனே இங்க தாயிட்ட வந்து சேர்ற தானி. பிறகு தாயிட்ட வந்து சேர்ந்த பிறகு தாயுடன் செல்லுதலாவது யகாரத்தையும் நீக்கி, யகாரத்தையும் நீக்கிட வேணும். சிவாயவில வந்து யகாரத்தை நீக்க, தாயாக சொல்றது வந்து வ என்ற திருவருளை குறிக்குது. தாயாக இருப்பது வந்து திருவருள். திருவருளுக்கு என்ன எழுத்து? வ. அப்ப வ என்றது சிவாய அதிசூட்சும பஞ்சாட்சரம். இங்க பிறகு என்ன சொல்லி நம்ம அடுத்தது தாயுடன் செல்லுதலாவது. தாயுடன் சென்றதுதான் திருவருள். பின் தாயை கூடி பின் தாயை மறந்து. அப்ப தாயுடன் செல்லுதலாவது யகாரத்தையும் நீக்கி, யகாரத்தையும் நீக்கிட வேணும். 2 எழுத்தாக கணித்தல் சிவ என்றது மட்டும் இருக்கும். இது வந்து காரண பஞ்சாட்சரம். பிறகு தாயை தாதையை கூடி பின் தாயை மறந்து, தாதையை கூடி தாதையை கூடி பின் தாயை மறந்து, தாயையும் மறந்துட வேணும். அப்ப சிகாரத்தோடு மட்டும் இருந்து விடுதல். அப்ப பகாரத்தையும் நீக்கி தாயை மறந்து விடுதலாவது. தாயை மறந்து விடுதலாவது என்னண்டா வகாரத்தையும் நீக்குதல். வேண்டதானே திருவருள், அதுதானே தாய். அதையும் நாங்க மறந்துட வேணும், விட்டுட வேணும். பகாரத்தையும் நீக்கி சிகாரத்தோடு மட்டும் இருந்து விடுதல். இது மகா காரண பஞ்சாட்சரம் ஆகும். இதை உங்களுக்கு திருப்பியும் ஒருக்கா சொல்றேன், புரியுமோ தெரியல, புரிஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன், என்றாலும் திருப்பி சொல்றேன். தாயுடன் செல்லுதலாவது யகாரத்தையும் நீக்கி 2 எழுத்துக்களா 2 எழுத்தாக கணித்தல். அதுதான் சிவ காரண பஞ்சாட்சரம். காரண பஞ்சாட்சரம் தாதியை கூடி பின் தாயை மறந்து. இங்க வருது தானே முன்ன தாயுடன் சென்று பின் தாதியை கூடி பின் தாயை மறந்து. தாயை மறக்க வேணும். தாதியை கூடின உடனே தாயை மறக்க வேணும், தாயிட்ட போய். அப்ப அதுக்குத்தான் தாதியை கூடி பின் தாயை மறந்து விடுதலாவது. அது என்னத்த சொல்லுதண்டா வகாரம் தானே தாய். அப்ப வகாரத்தையும் நீக்கி சிகாரத்தோடு மட்டும் இருந்து விடுதல். அப்ப தாயையும் மறந்துட வேணும், திருவருள் தாய், அதையும் மறந்து விடுதல். சி இது மகாகாரண பஞ்சாட்சரம் ஆகும். சி என்ற எழுத்து மகாகாரண பஞ்சாட்சரம் என்று படிச்சுனாங்க தானே. இங்கனம் தாயாகிய அருட்சக்தி வழியாக தந்தியாகிய சிவனை பெற்று பேரின்பத்தில் திளைக்கும் நிட்டை நிலையை நயம்பட விளக்கி காட்டுகிறது இச்செய்யுள். அப்ப தாயாகிய அருட்சக்தி வழியாக, அருட்சக்தி தான் இவ திருவருள், அதன் வழியாக தந்தியாகிய சிவனை பெற்று பேரின்பத்தில் திளைக்கும் நிட்டை நிலையை நயம்பட விளக்கி காட்டுகிறது இச்செய்யுள் என்று இதில சொல்லப்பட்டிருக்குது. இதுதான் பட்டினத்தார்த்த பாடல்ல இருந்து சொன்ன, பட்டினத்தார் பாடல்ல சொன்னது எங்களுக்கு ஆனந்தராஜன் ஐயாவும் எங்களுக்கு இந்த 9வது அதிகாரத்துக்கு எடுத்துக்காட்டா சொல்லி இருக்கிறார். இப்ப நான் இதுல இருந்து என்ன யோசிக்கிறேன்டா, நாங்கள் பட்டினத்தார் பாடல்களையும் படிக்க நிறைய சைவ சித்தாந்த கருத்துக்கள் வரும் என்று நினைக்கிறேன். நான் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பாடலா முடியுமெண்டா புத்தகத்துல கருத்துக்கள் இருக்குது, நாங்க படிக்கலாம் வகுப்புல. நீங்க எல்லாரும் மூமெண்ட் சொன்னீங்களா, ஆறாருக்கு விருப்பம் என்று சொன்னீங்களா, ஹேண்ட் ரைஸ் பண்ணினா நாங்கள் பட்டினத்தார் பாடலையும் படிக்கலாம் என்றது எந்த கருத்து, உங்கள் விருப்பம், நீங்க சொல்லுங்க. இவ்வளவு நேரமும் பொறுமையாக இருந்து கேட்ட எல்லோருக்கும் நன்றி.